திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். மக்களவையில் நேற்று வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்ன இருக்கு? இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருக்கிறாங்க. மற்ற கட்சி எம்எல்ஏக்களும் இது போல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியதற்கு? இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நள்ளிரவு நிறைவேறியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ச் அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக சார்பில் கடந்த 27ஆம் தேதி இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசினரின் கவன ஈர்ப்பு தீர்மானமான முதலமைச்சர் கொண்டு வந்திருந்தார். அதற்கு பாஜகவை தவிர்த்து அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவுகளை தெரிவித்திருந்தனர். அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரினுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு தனி தீர்மானத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள். அதாவது இந்த வக்ஃப் திருத்த சட்டம் செய்யக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கும் அதே போன்று இந்த வக்ஃப் போர்டிற்கும் உண்டான அந்த பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக அந்த அரசு தீர்மானமானது நிறைவேற்ற பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கான அந்த வாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் 12 மணி நேரத்திற்கு பிறகாக நள்ளிரவு 12 மணிக்கு இந்த மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்ததை அடுத்து 12 மணிக்கு மேலாக இதற்கான இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. மசோதா நிறைவேறியதாக 2 மணிக்கு அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் கிடைத்ததன் அடிப்படையில் மக்களவையில் நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் இந்த திருத்த சட்ட மசோதா இனி தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் நள்ளிரவு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய தினம் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.